வாங்க. ம். உட்காருங்க. நான் தான் வாங்க. ரத்னசாமி. உட்காருங்க. ஐயாவை தெரியும்ல? சாரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் கடையை விற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் அதை உங்ககிட்ட கொடுக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கடையை மாணிக்கத்துக்காக தான் வாங்குறேன். எனக்கு இருக்கிற பிஸ்னஸையே என்னால் பார்த்துக்க முடியல. அதனால தான் ரேட்டு விஷயத்தில் விட்டு கொடுங்கன்னு கேட்குறேன். அது அப்படி இல்லைங்க. அது அருமையான கடைங்க. அதையே நான் விற்க போறேன். பணமோட தானே. அதுக்கப்புறம் நான் எப்படி விலை குறைக்கிறது சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சரிங்க. ஆனா நாங்க ஒன்றும் அடிமாட்டு விலை கேட்கலையே. மார்க்கெட் ரேட்டுக்கு மேலே வச்சு தானே கேட்குறோம். என்ன மாணிக்கம் மார்க்கெட் ரேட்டு அது இதுன்னு எல்லாம் நம்மளா பார்த்து வச்சுக்கிறது தானே. அதெல்லாம் சரி ரத்னசாமி, பணம் மாத்திரம் முக்கியம் இல்லை. இந்த கடையை மாணிக்கத்துக்கு கொடுக்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் பெரிய புண்ணியத்தை பண்ணுறீங்க. ம். ரத்னசாமிண்ணே, ரொம்ப யோசிக்காதீங்க. சரி சார், உங்க வார்த்தைக்காக 10,000 ரூபா குறைச்சிக்கிறேன் சார். அப்போ 10,15,000. ஆமா சார், அதுக்கு மேல குறைக்க முடியாது சார். அப்படியா? முடிச்சிருவோம். இந்தா மாணிக்கம், உன் கையாலேயே அட்வான்ஸ் கொடு. இந்தாங்க 75,000 ரூபா இருக்கு. எண்ணி பார்த்துங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்? சிதம்பரம்னு சொந்தக்காரர் இருக்காரு. ஆ. அவர்கிட்ட கலந்து பேசிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்படிங்களா? ஆமா, அவரை வச்சு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நான் ஃபோன் பண்றேன். சரி சார், அப்ப நான் வரேன் சார். வர மாணிக்கம். என்னது இருட்டு இந்நேரம் ஆகுது, இன்னும் இந்த விஜி பொண்ணை காணோம். எங்க போய் தொலைஞ்சா இன்னும் காணோம். அப்பா வந்து உட்காருங்கப்பா. ஏன்பா டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு தானே இப்ப எதுக்கு வீட்டுக்கு வாசலும் கலைஞ்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை. பின்ன என்னம்மா இமிட் நேரம் ஆச்சு இந்த விஜி பொண்ணை காணோம். அப்பா கிளினிக்ல கொஞ்சம் வேலை இருந்திருக்கும், கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நீங்க போய் தூங்க வேண்டியதானே, எதுக்கு வீணா மனசு போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? வீணா ஒன்றும் குழப்பல. வயசு பொண்ணு நேரத்துக்கு வரலன்னா அப்பனுக்கு கவலையாக தான் இருக்கும். ஏன்பா அனாவசியமா சங்கடப்பட்டுக்கிட்டு? ஆமா, நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்களா இல்லையா? இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் பள்ளி முட்டை மாதிரி ஒன்று கொடுப்பே, அதான் இன்னும் முழுங்கல. எது முக்கியமோ அதை மறந்துருங்க. தேவையில்லாததெல்லாம் குழப்பிக்கங்க. அப்பா இது புடிங்க, நான் மாத்திரை கொண்டு வரேன். புடிங்க, சாப்பிடுங்கப்பா. இன்னும் கொஞ்சம் குடிங்கப்பா. குடிச்சிட்டீங்கல்ல, எழுந்திரிங்க போய் தூங்குங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அந்த கதையெல்லாம் வேணாம், எந்திரிங்க போய் தூங்குங்க. நீ இவ்வளவு பொறுப்பா இருக்கிற, அந்த பொண்ணை பாரு. ரொம்ப டயர்டா இருக்க விஜி. வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லதா இருக்கு, பசிதான் இல்லை. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. இல்ல, ராத்திரியில எல்லாம் நீ சாப்பிடாம தூங்க மாட்டியே, அதான் கேட்டேன். கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு. சரி, சாப்பாடு வேணாம். உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. எந்த பிரச்சனையும் இல்ல, நீ ஏன் ஏதாவது கேட்டுட்டு இருக்காத. சரி, அதெல்லாம் விடு. ஹாஸ்பிட்டல்ல வேலை அதிகமா? ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? ஆமா, வேலை அதிகம்தான், அதான் லேட்டு. அதை என் முகத்தை பார்த்து சொல்லு.
இப்ப என்ன எல்லாத்தையும் மோத்த பார்த்து தான் பேசணுமா? மனசுல ஒண்ணும் இல்லாதவங்க தான் கண்ணை பார்த்து பேசுவாங்க. மனசுல எதையாவது மறைக்கிறவங்க மூஞ்சிய வேற பக்கம் திருப்பிப்பாங்க. என்ன நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? உன்கிட்ட ஏதோ வித்தியாசம் தெரிய போய் தான் இப்படி பேசுற. சொல்லு, என்ன பிரச்சனை? அந்த போட்டோக்காரன் மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணனா? ஏண்டி அழுவுற? நீ வந்த உடனே கவனிச்ச, உன் முகத்துல ஏதோ பிரச்சனை தெரிஞ்சது. சொல்லு, நான் அவனை ரெண்டு ஒண்ணு பாத்துட்டு வரேன். கொஞ்சம் அமைதியா பேசு. அந்த இளங்கோல அவரு விஷத்தை குடிச்சிட்டாரு. இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்காரு. என்னது, நிஜமாவா? ஆமா, சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவனை ஒரு அயோக்கியன்னு நினைச்சேன். பெரிய முட்டாளா இருப்பான் போல இருக்கு. சரி, போறேன், விடுறே. எப்படி விடுறது? ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அத அவன் தலை எழுத்து. விதி முடிஞ்சு அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? என்னால அப்படி ஈஸியா எடுத்துக்க முடியல. நான் தான் தப்பு பண்ணிட்டேனோன்னு, அவர் என்னாலதான் இப்படி பண்ணிக்கிட்டாரோன்னு என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு தெரியுமா? மண்ணங்கட்டி. அவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆனதுக்கு அப்புறம் என்னடி பெரிய குற்ற உணர்ச்சி? அவன் ஒரு அயோக்கியன்னு நீ தானடி சொன்ன. இப்ப ஒரு பாட்டில் விஷத்தை குடிச்சிட்டா யோகியனை மாறிடுவானா? இருந்தாலும் என் மனசு எப்படி பதறி போச்சு தெரியுமா? ஏன் விஜி, இப்ப நீ லேட்டா வந்ததுக்கு இந்த விஷயம் தான் காரணமா? இல்லையே, அது வேற. இன்னைக்கு கிளினிக்ல வேலை நிறைய இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. நீ என்ன அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு? இல்ல, அவன் மேல இவ்ளோ அக்கறைப்படுறியே, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன நீ, ஒருத்தர் விஷம் குடிச்சிட்டு சீரியஸா இருக்கும்போது இறக்கம் வரதானே செய்யும். பாத்துடி, நீ அவன் மேல இறக்கப்பட்டு நாளைக்கு ஊர்ல ஒன்னையும் நம்ம வீட்டையும் பார்த்து இறக்கப்படுற மாதிரி ஆயிட போகுது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் எதுவும் தப்பான வழிக்கெல்லாம் போயிட மாட்டேன். சரி, நான் உன்னை நம்புறேன். என் நம்பிக்கையை கெடுத்துறாதடி. சரி சரி, டைம் ஆச்சு, வா. எனக்கு தூக்கமா வருது. காலைல சீக்கிரமா கிளினிக்கு போகணும். வா போலாம். அம்மா, கடை விஷயம்லாம் பேசி முடிச்சாச்சு. அட்வான்ஸ் கூட கொடுத்தாச்சு. எனக்கு தெரியும்டா மாணிக்கம், நீ சாதிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். மார்க்கெட்ல நமக்கு சொந்தமா ஒரு இடம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அண்ணே, இனிமே நீ கடை ஓனர். அண்ணே, கை கொடுங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கீங்கண்ணே? அது சிதம்பரம் மாமா வந்ததுக்கு அப்புறம் தான். அவருக்கு தோதுப்பட்ட நேரத்துல தான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன்டா அப்படி? பணம் தர போறது சுந்தராயா தானே? இல்லம்மா, சுந்தரையாக்கு சரோட அப்பா மேல பயங்கர மரியாதை. அவர் ரொம்ப ராசியான ஆளா. அதனால அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டாரு. அடே அப்பா, அவர் ரொம்ப யோகமான ஆள் தான் போல இருக்கு. வேண்டியதுதான். எப்படியோ அண்ணன் இனிமே முதலாளி. மாணிக்க முதலாளி. என்னடி அம்மா, ஒரு நாளும் இல்லாத திருநாளா ஒரே சிரிப்பு. ஏ கிழவி, என் பையன் மார்க்கெட்ல கடையை பேசி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. என்ன, அப்படியா? அவ சொன்ன மாதிரி சாட்சி காட்டிட்டான். இனிமே மாணிக்கம் மார்க்கெட்ல வேலை செய்யற மாணிக்கம் இல்ல, மார்க்கெட்ல கடை வச்சிருக்கிற முதலாளி மாணிக்கம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் டி அம்மா, ரொம்ப சந்தோஷம். மாணிக்கம், நீ முதலாளி ஆயிட்ட. அப்போ சரோ முதலாளி அம்மாவா? மாணிக்கம் முட்டைக்கண்ணை போட்டுக்கிட்டு திரட்டி திரட்டி முடிச்சுக்கிட்டு அப்படி நெஞ்சு நிமிந்து நடப்பான். இனி கேட்கவே வேண்டாம் போய சரோ கண்ணு. எல்லாம் நீ இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்ச நேரம் தாண்டா கண்ணு. செல்வம், நீ நேரா ஐயர் வீட்டுக்கு போய் வர மாசத்துல எந்தெந்த நாள் நல்ல நாள் குறிச்சிட்டு வா. அந்த நாள்ல ஏதாவது ஒரு நாள் சுந்தரையா கிட்ட சொல்லி முடிவு பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிடலாம். சரிங்க. ஏய், எழுந்திரி, போய் சாப்பாடு எடுத்து வை. சரமா, இந்த வீட்டில் நடக்கிற நல்லதெல்லாம் ஒன்னால தான். ஆனால் எதுனா கண்டுக்குதுங்களா பத்தியா? அதாண்டி உலகம்.
யாரு? அப்பா விஜயா? ஏய், என்னம்மா அழுதுட்டு இருக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லையா? என்னாச்சு உனக்கு? ராத்திரி நீ வரத்துக்கு லேட் ஆகுது, நான் கவலைப்பட்டு உட்காந்துருந்தேன். லீலா பொண்ணு திட்டி படுக்க வச்சா தூங்காம உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன். என்ன சமாச்சாரம்? அது இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. இத பாரு. நீங்க போய் படுங்க. என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அப்பா பாத்துக்குவேன். சின்ன பொண்ணு இப்படி உட்காந்து அழக்கூடாது. அப்பா, சரோக்கா ஞாபகம் வந்துருச்சு. அதான். ஏ சரோகா பத்தி கவலை விட்டுக்கிட்டா தூங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிற? மக்கு பொண்ணு. உங்க சரோகாவுக்கு ஒன்றும் ஆயிரல. மாமியார் மருமக சண்டை எல்லா வீட்லையும் நடக்கிறதான். உங்க சரோகா அங்க சந்தோஷமா தான் இருக்கிறா. இப்படி பாசமான ஒரு பொண்ணு தூங்காம உட்காந்து அழுதுட்டு இருக்கான்னு தெரிஞ்சா உங்க சரோகா இன்னும் சந்தோஷமா இருப்பா. மக்கு சரோவை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறா. அவளுக்கு அடிக்கடி ஞாபகம் வந்து கஷ்டப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். அப்பா, நீங்க போய் படுத்து தூங்குங்க, நான் அவளை பார்த்து. நான் தூங்குறேன். இந்த பைத்தியத்தை தூங்க சொல்லு. அக்கா மேல இவ்வளவு பாசமா? ஏண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உன்னை நம்புறேன்னு சொன்னேன். ஆனா அதெல்லாம் ஏமாத்துவ போல இருக்கு. நீ சரோவுக்கு அவன் நினைச்சு அழுதுன்னு சொன்ன உடனே அந்த அப்பாவை மனசை எப்படி உருகுறாரு. அந்த மனுஷனை ஏமாத்தணும்னு நினைக்கிறியே, நீ அவரை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இல்ல லீலா, நிஜமா. வாய மூடு. என்ன அப்பா மாதிரி அப்பாவை நினைச்சியா? அப்பா மாதிரி ஒரு நல்ல மனுஷனோட வீக்னஸ பயன்படுத்துறது அயோக்கியத்தனம். வேற ஏதாவது மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி பண்றதுன்னா இந்த நிமிஷம் எடுத்துக்கோ. இல்லனா இது விஷயமா அப்பா கிட்ட பேச வேண்டியிருக்கும். சரி, நான் போய் தூங்குறேன். இத பாரு, மறுபடியும் சொல்றேன், ஏதாவது குழப்பத்துல மாட்டிக்காத. போய் தூங்கு. ஓ, என்ன அது? ஆளு வருது கூட தெரியாம இடிச்சிட்டு போற. அப்பாடா. ஏய், ஏன் இப்படி ஆளா பறக்குற? அப்படி என்ன லேட் ஆயிருச்சு? அது வந்துப்பா, டாக்டர் சீக்கிரம் வர சொன்னாரு. நான் வரேன்ப்பா. என்ன? பர்ஸ மறந்துட்டு போற அளவுக்கு அப்படி என்னடி அவசரம்? தேங்க்ஸ் லீலா, நான் கிளம்புறேன். இத பாரு விஜி, இப்படி அவசரமா போனினா எங்கேயாவது விழுந்துருவ. அது வந்து லீலா, டாக்டர் சீக்கிரமா வர சொன்னாரு, அதான் நான் வரேன். என்னது இது? போஸ் வந்துட்டியா? வா. என்னமாமா அவசரமா வர சொன்னியெல்லாம், விஜய் வேற அப்படி விழுந்து ஓடுது. அவ கிடக்குறாப்பா. நான் ஒன்று வர சொன்ன காரணம் அவசரமா மெட்ராஸ் போய் சரோஜாவை பார்க்கணும். நீ என் கூட துணைக்கு வரியா? என்னமாமா திடீர்னு? ஏன் இழுக்கிற? அதுக்கு இல்லை, இப்போ அவசியம் போகணுமா? ஆமாப்பா, அவனுக்கு தெரியாதா? நான் ஆஸ்பத்திரியில் கிடந்தப்போ மாணிக்கு இங்கே வந்து சொல்லலை, ஒரு நல்ல கடை வேலைக்கு வந்திருக்குது, அது உடனே பேசி முடிக்கணும், அது சுந்தரியா கையில் தான் இருக்குது. சுந்தரியாவை போய் பார்த்தேன், சிதம்பரம் கையெழுத்து போட்டால் தான் நடக்கும்னாரு. போய் முடிக்க வேணாமா? அது சரி, ஆனால் எனக்கு கொஞ்சம் இங்கே இதை பாருப்பா, முன்ன மாதிரி இருந்தால் நான் உன்னை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். இந்த மாரடப்போ வந்து ஆஸ்பத்திரி போனப்போ டாக்டர் எல்லாம் சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் பயணத்தும் போது தெரிஞ்சவங்களே யாரும் துணை கூட்டு போங்கன்னு. அதான் கேட்குறேன். உனக்கு என்ன உள்ளூர் வேணும் தானப்பா? வந்து கூட முடிச்சுக்கலாம். அது மெட்ராஸ், டிலே பண்ணா கடை கை தவறி போயிடாது. அப்படியா சொல்றீங்க? போப்பா போ, சட்டு கிளம்பு, நான் வந்து கூட்டு போறேன். போ. சே, மனுஷனை போட்டு உயிரை இருக்கிறாருப்பா. போறதுன்னா அவர் போக வேண்டியதானே?
என்ன போய் சிக்கல்ல மாட்டி விட்டுக்கிட்டேன். என்ன மாமா புலம்பிக்கிட்டே வரீங்க? எல்லாம் உங்க அப்பா, அதான் என் மாமா, அவர் பண்ற குசும்பு தான். என்ன மாமா இது? மாமனாருங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம குசும்பு குசும்புன்னுட்டு. பின்ன என்ன தானோ, அவர் மெட்ராஸுக்கு மாணிக்கத்தை பார்க்க போறாராம், என்னையும் வாடான்னு கூப்பிடுறாரு. அப்படியா? என்ன அப்படியா? நான் எரிச்சல்ல சொல்லியிருக்கேன், அப்படியான்னு கேக்குற? சரிங்க, உங்களுக்கு போக இஷ்டம் இல்லைன்னா அப்பா கிட்ட வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே? அதானே பிரச்சனை. அவர் கேட்கும் போதெல்லாம் ஏன் தலையாட்டிட்டு வந்துடுறேன், அவர் எதுவும் பேச முடிய மாட்டேங்குது. தனு, நீ தான் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்னா? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நான் மெட்ராஸுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறேன். ஆமா, அப்பா கேட்கும் போதெல்லாம் பூம்பு மாடு மாதிரி தலையாடுங்க. அப்புறம் என்கிட்ட வந்து அவர்கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுன்னு கேளுங்க. இத பாருங்க, நீங்களாச்சு எங்க அப்பாவாச்சு, நான் இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன். என்னடி இப்படி பேசுற? சரி, சரோ வீட்டுக்கு போனாதான் என்ன? நான் எதுக்கு அங்கே போகணும்? அவ என் தங்கச்சிங்க, அப்படியே விட்டுற முடியுமா என்ன? என்னடி நீ புரியாம பேசுற? சரவணும் எனக்கு வேண்டாதவ கிடையாது, ஆனா அவன் புருஷன், அப்புறம் அந்த மாமியா இருக்காரி, ச்சே பொம்பளையா அவ. நமக்கும் அவங்களுக்கும் சுத்தமா ஒத்து வராது. நீ போறதுன்னா போ, நான் தடுக்கல, ஆனா என்ன போக தெரியும் கட்டாயப்படுத்தாத. ஏங்க, நாளைக்கு ஒரு நல்லது கேட்டதுன்னா நாம அந்த வீட்டுக்கு போக வேண்டாமா? சரோவுக்காகவாவது பார்க்க வேண்டாமா? சரி, எத்தனை நாளைக்கு தான் நம்ம அங்க போகாம இருக்கிறது? சரோவுக்கு புருஷனா வந்து வச்சிருக்கானே மாணிக்கம், நல்ல பேரை கொண்டே அவனுக்கு வச்சிருக்காங்க. என்ன கூத்து பண்ணிவிட்டான். அவனும் ஒரு ஆளுன்னு. இரு எனக்கும் ஒரு காலம் வராமலா போயிடும், அன்னைக்கு வச்சுக்கிறேன் அவனை. சரிங்க மாமா, புலம்பாதீங்க. புலம்பல, மாமா வந்தாருன்னா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நீ சமாளிச்சுக்கிறியா? நான் இப்பதானே சொன்னேன் இந்த மம்மல எல்லாம் என்ன இழுக்காதீங்கன்னு. என்ன பொம்பளடா அவன், சரியான மண்ணா வந்து வச்சிருக்கான், எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். சே